ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம். வேதமே கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. பாருங்க, கட்டளை தான் நமக்கு விளக்கு. ஆண்டவர் 10 கட்டளை கொடுத்துருக்காங்க, அதுதான் நமக்கு விளக்கு. வேதம் தான், முழு வேதம் தான், ஆண்டவர் கொடுத்த பரிசுத்த வேதகம் தான் நமக்கு வெளிச்சம். போதக சிட்சை தான் ஜீவ வழி. இப்போ பாருங்கள், கட்டளை ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி நம்ம வாழணும். அது வந்து விளக்கு. ஒரு விளக்கு நம்ம வீட்டில் ஒரு விளக்கை கொளுத்தி வச்சுருக்குறோம், அது வெளிச்சமாக இருக்குது. அந்த விளக்கு அணைஞ்சிச்சா இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில், அந்த இருளில் எதையும் பார்க்கவும் முடியாது, ஒரு பொருளை எடுக்கவும் முடியாது, எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் முடியாது. அப்போ வெளிச்சம் வேணும். கொஞ்ச கால மனித வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் நமக்கு அவசியம். வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம போக முடியும், வர முடியும், நடமாட முடியும், பல காரியங்களை செய்ய முடியும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும். அப்போ நமக்கு கட்டளை, ஆண்டவருடைய கட்டளை தேவை. அது வந்து நமக்கு விளக்காக இருக்கிறது. விளக்கு கட்டாயம் எப்படி வீட்டுக்கு தேவையோ, அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த விளக்கு என்கிற வெளிச்சம் தேவை. வேதமே வெளிச்சம். முழு பைபிளில், வேதத்தில் ஆண்டவர் எழுதி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு வெளிச்சமாக இருக்கணும். அந்த விளக்கில் வருகிற வெளிச்சம். வெறும் விளக்கு மட்டும் இருந்தால் பத்தாது. அந்த விளக்கு நம்ம தீபத்தை ஏற்றும்போது சுற்றிலும் எரிகிற அந்த வெளிச்சம், அந்த வெளிச்சம் தான் படிக்கலாம், அந்த வெளிச்சம் தான் சகல காரியங்களும் செய்யலாம். விளக்கும் இருக்கணும், அங்கே வெளிச்சமும் இருக்கணும். வெறும் விளக்கு மட்டும் இருந்தால் அது எரியாமல் இருந்தால் எந்த பயனும் இல்லை. அப்போ விளக்கும் இருக்கணும், அந்த விளக்கில் எண்ணெயும் இருக்கணும், அந்த விளக்கில் திரியும் இருக்கணும். அப்போது நம்ம அந்த தீபத்தை அந்த கொளுத்தும் போது, அது எரியும் போது தான் வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சமும் இருக்கணும். அப்போ போதக சிட்சை நமக்கு போதிக்கிறாங்க பாருங்கள், நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்கள். ஆண்டவர் கொடுக்குற வசனம்லாம் நம்ம சிட்சித்து கண்டித்து உணர்த்தணும். கண்டித்து நம்மளை சிட்சித்து நடத்தும் போது சரியான வழியில் நம்ம நடப்போம். ஒரு நிலத்தில் ஏர் ஓட்டும் போது 2 மாடுகளை போட்டு ஓட்டுக்கிறோம். அதில் மாட்டை தட்டி ஓட்டுவாங்க, அது அந்த படைச்சாலில் விட்டு விலகி போகும். அப்போ அந்த மாட்டை என்ன பண்ணுவாங்க, தட்டி அதனுடைய அந்த படைச்சாலில் ஓட்டும் போது கரெக்டாக அதில் உழும், அந்த நிலத்தை உழ முடியும். அது மாறி போச்சுன்னா சரியாக அதில் போகாது. இப்போ அதே போல் போதக சிட்சைன்னா நம்மளை தட்டி சரியான பாதையில் நம்மளை நடத்தி கொண்டு போவாங்க. அதுதான் போதக சிட்சை. அப்படி இருக்கும்போது நமக்கு ஜீவ வழி உண்டாகும், பரலோக வாழ்வு நமக்கு நிச்சயிக்கப்படும். அங்கே கடவுளோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா.